இதெல்லாம் ஒரு நாடகம். மக்களை நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்களையும் மாணவர்களையும் ஏமாற்றிட்டு ஒரு நாடகம் தான் இன்றைய ஆட்சியாளர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அதேபோல பல தீர்மானத்தை பத்தி இங்க கேட்டீங்க. ஒரு தீர்மானம் கூட மக்களுக்கு பயன்படுகிற தீர்மானம் இல்லை. எல்லாமே அவருடைய புகழ் பாடுகின்ற தீர்மானம் தான் இருந்த ஒழிய இளைஞர் திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எந்த தீர்மானம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தீர்மானமா இருந்தது? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. ஒரு சிலவற்றை செஞ்சாங்க. ஆனா இன்றைய முதலமைச்சரும் அவருடைய சக அமைச்சர்களும் இன்றைக்கு இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 100% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு மக்களிடத்திலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்டு ஊடகத்திலையும் பத்திரிகையும் இதை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம், திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக கூட்டணி அமைகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து பேசுவோம். அது எப்படி வெளிக்கிற சொல்ல முடியுமா? கூட்டணி எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. ஆகவே கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படுவது. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையிலே கூட்டணி அமைக்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்க போறாங்க. ஆமா, இதுல வந்து மாநில நாளை தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணி துவங்குகிறது. இதுல மாநில உரிமை மீட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சிட்டு இருக்காங்க. இதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு, அதாவது தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணி இப்பவே சொல்லிட்டா அது ரகசியமே இருக்காது. மாநில உரிமை மீட்பு எதையுமே இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் அறிக்கை எல்லா பத்திரிகையும் அழைத்து கொடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணி இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுகின்றது. எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு அந்த பணியை துவங்கி இருக்கின்றது. நாளை தினம் அது சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்றவோ, எது நம்ம உரிமை மீட்போமோ அதையெல்லாம் அதில் இடம்பெறும். இந்திய கூட்டணியில வந்து அங்க இருக்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. அதுக்கேற்ற போல இந்த மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தனித்து போட்டிட்டாங்க. அதே போல பஞ்சாப்லயும் தனித்து போட்டின்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கூட்டணி நிலைப்பாடு பத்தி கருத்து? இதை நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியிலையும் சொல்லிவிட்டேன், பத்திரிகை வேலையும் சொல்லிவிட்டேன். 26 கட்சிகள் வெவ்வேறு கொள்கை கொண்டு கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்துதான் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அது எப்படி சரியா இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அது வெளியே கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை வெவ்வேறாக இருக்குது, கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம். அது எதிர்பார்த்த ஒன்றுதான், அது நிறைவேறாது என்று நல்லாக தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டணியை அமைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். இன்றைய தினம் நீங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் இந்த இந்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதே போல கெஜ்ரிவால் அந்த கட்சியும் சில மாநிலத்தில் நாங்களும் கூட்டணியிலிருந்து விலகுவதாக பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் காலம் இருக்கின்றது. யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுச்செயலாளர் திமுக பொதுச்செயலாளர் வந்து அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வந்து உதயநிதி வந்து கட்சி வழிநடத்துவார் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது இல்லாம வந்து இதுல இன்ப நிதி அவருடைய மகனும் வந்து கலந்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போது திமுக எதிர்காலம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? பிரம்மாண்டமா இருக்குது. அந்த இளைஞர் மாநாட்டை பார்த்தாவே இருக்குதுல்ல, இளைஞருடைய அதாவது தமிழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்பதை அந்த இளைஞர் மாநாட்டில் தெரிவிச்சுட்டாங்க. அங்கே சீட்டு ஆடுவது, அங்கே மது அருந்துவது, அங்கங்கே மாநாட்டிலே தூங்குவது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். மிக சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட மாநாட்டில் நாட்டுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் அண்மையில வந்து வேலைநிறுத்தம் செய்தாங்க. ஆனா ஜெர்மன் அரசோட சப்போர்ட்டோட 543 புதிய பேருந்துகளை வந்து கொள்முதல் செய்யறதுக்கு தமிழக அரசு தயாராகிட்டு இருந்துங்கிறாங்க. இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜெர்மன் நாட்டோட போடப்பட்ட ஒப்பந்தம். இவர்கள்லாம் வந்து ஒன்று புதுசா கொண்டு வரல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஜெர்மன் நாட்டோடு தமிழ்நாட்டிற்கு தேவையான பேருந்துகள் வாங்குவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் எல்லாம் செய்யப்பட்டது. அதைத்தான் இப்ப செய்யறாங்க. புதுசா எதுவும் வாங்கல. அது மட்டும் இல்ல, இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் போக்குவரத்து மானிய கோரிக்கை கொள்கை விளக்கு குறிப்பில் குறிப்பிடுவாங்க.
இந்த ஆண்டு 5000 பேருந்துகள் புதுசாக வாங்கப்படும். 3 ஆண்டு திருப்பி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பேருந்து கூட வாங்கினா தெரியல. 2 நாளைக்கு முந்தைய நாங்கள் பத்திரிகையில் பார்த்தா ஒரு 100 பேருந்து புதிதாக வாங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஆனா அவர்கள் அறிவிப்புக்கும் நிறைவேற்றப்பட்டதுக்கும் முரண்பாடு இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் போக்குவரத்து மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது போக்குவரத்து மானிய கொள்கை விளக்க குறிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் 5000 பேருந்துகள் வாங்கப்படும் என்று அதே பல்லவித்தான் பாடிட்டு இருக்காங்க. பஸ் மட்டும் வாங்கின பாட்டை காணும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 15000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டு தான் பேருந்து இயக்கப்படும். அதாவது மப்சல் பேருந்து, நகர பேருந்து இத்தனை ஆண்டு, விரைவு பேருந்து இத்தனை ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வளவு கிலோமீட்டர் தான் இயக்க வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அதையெல்லாம் கூடுதல் ஆண்டுகளை நீடித்தும் கூடுதலாக கிலோமீட்டர் அதை போக்குவரத்தை இயக்குவதற்கும் இவர்களெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி மாற்றி அமைக்கிற காரணத்தால தான் போக்குவரத்து நிர்வாகமே முற்றிலும் செயலிழந்து காட்சியளிக்கிறது. அங்கங்க பஸ் நின்று போயிருது, பேட்டரி இல்ல, டயர் இல்ல, இப்படி குறைபாடுகள் அதிகமா இருக்குது. பல இடத்துல ஒழுகுது, பேருந்து ஒழுகுது. அதையெல்லாம் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கிற காட்சி. இந்த ஆட்சி பொறுத்தவரைக்கும் ஒரு செயலற்ற ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற காரணத்தினால எந்த நிர்வாகம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுறேன். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே போக்குவரத்து தொழிலாளர் வைத்த கோரிக்கை 100% நிறைவேற்றப்படும் சொல்லி எதுவுமே நிறைவேற்றல. பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறேன்னு சொல்லி அழைச்சாங்க. ஆனா பேச்சுவார்த்தையில தோல்விதான் காண முடிஞ்சது. இப்பொழுதும் பேச்சுவார்த்தை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. 96 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படுவதற்காக முதற்கட்டமாக 46 மாதத்துக்கு கொடுக்கிறோம், மீதி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட அளவு தரன்னு சொன்னான். அதோட புதிய ஓய்வூதிய ஒப்பந்தம் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் செய்து கொடுக்கணும். ஆனா அப்ப திமுக தொழிற்சங்கம் கோமுசாவா அந்த தொழிற்சங்கம் இதை நிராகரித்து விட்டு நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அவளுக்கு வழங்கப்படுகின்ற நிலுவைத் தொகையை 6% வட்டியுடன் திருப்பி வழங்கப்படும் என்று தீர்ப்பளிச்சது. அதையும் இவர்கள் நிறைவேற்றல. போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராமர் கோவில் விவகாரம் தான் அதிகமா பேசப்பட்டு இருக்கு. அது எதிரொலிக்குமா இந்த தேர்தல் அப்படின்னு அதிமுக? அதாவது எல்லா கோயிலும் அப்பப்ப கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறதா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள், தொழுகிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க. அவரவருக்கு விருப்பம் உள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுவோம்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டா அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில அன்னபோஷா தான் இருக்கும். அத்தனை கோயில் கட்டி கொடுத்திருக்கிறேன். ஏன் நஞ்சிடேஸ்வரர் கோயில் கட்டி கொடுக்கலையா, மண்டபம் கட்டி கொடுக்கலையா, கடை கட்டி கொடுக்கலையா? இப்ப கூட நரசிம்ம நங்கவல்லியில் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம ஆரம்பிச்சதுதான். எத்தனை கோயில், நிறைய கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குதுலோ அங்கெல்லாம் அன்னதானம் வழங்கணும். இப்படி அதிகமான குடும்பங்களுக்கு செஞ்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. தேவாலயங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்தோம் பழுது பார்க்க. அதே போல மசூதிகளாம் சிறப்பு பழுது பார்க்க நாங்க நிதி கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி, எல்லா மதத்திற்கும் சமமாக கண்ணோட்டத்தோட நாங்க செயல்பட்டோம். நான் சொல்றேன் திருப்பி நீங்க அதையே தான் கேட்கறீங்க. அதாவது இந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது. அங்கங்க கோயில் கட்டுறாங்க, அவர்கள் வணங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தினர் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி
கடவுளை பிரார்த்தனை செய்யறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. சென்னையில படிப்புக்காக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குது. ரொம்ப வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் ஒரு மாணவி அங்கு இருக்கின்ற வீட்டு வேலை செய்வதற்காக அந்த மாணவி சேர்க்கப்பட்டு அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகியிருக்கின்றார்கள். இந்த அரசு சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் அந்த புகாரின் அடிப்படையிலே வழக்கு தான் பதிவு செய்திருக்கிறார் ஒழிய அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கைது செய்யவில்லை. அதற்கு காரணம் அவருடைய சட்டமன்றக்கூடிய மகன் மருமகன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகிற 1/2/2024 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்புள்ள மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். சொத்து குவிப்பு வழக்குல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை வந்து தமிழகத்தில் ஒப்படைக்க சொல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. அது நீதிமன்ற தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பில் நாம் எப்படி கருத்து சொல்ல முடியும்? நீதிமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பின்படி தான் நடைமுறைப்படுத்தும். அதில் யாரும் தலையிட முடியாது. குடியரசு தின தேநீர் விருந்தை வந்து வழக்கம் போல திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. குடியரசு தினத்துல ஆளுநர் அது அவருடைய விருப்பம். நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்கின்ற கேள்வி என்கிட்ட கேட்டா எப்படி பதில் கிடைக்கும்? அனைவருக்கும் மாலை வணக்கம், நன்றி. கிளாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அவசர கதியில் திறந்துட்டாங்க. அந்த கிளாம்பாடி அந்த பேருந்து நிலையத்தை முறைப்படி திறந்திருக்கணும். அதுல என்னென்ன வசதி இருக்குது, என்னென்ன குறைபாடு இருக்கு, அதையெல்லாம் சரி செஞ்சு திறந்திருக்கணும். ஏன்னா வருகின்ற பயனாளிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த போக்குவரத்து பணிமனையை நாங்கள் வந்து சரி போக்குவரத்து பேருந்து நிலையத்தை நாங்கள் வடிவமைச்சோம். ஆனா இந்த அரசாங்கம் தனி கவனம் செலுத்தாமல் வேகமாக துரிதமாக அவசர கதியில் திறந்த காரணத்தில்தான் இன்றைக்கு மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். எல்லாமே அவசர கதி. எதையுமே முழுமையா கவனம் செலுத்தி செயல்பாடு இல்ல. அதான் முதல்ல செயலற்ற அரசாங்கம், நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். அப்படி இருக்கின்ற பொழுது இப்படித்தான் நடக்கும். சேலம் மாவட்டம் சமீபம் ஆத்தூர் தனியா பிரிக்கிறதா